வணக்கம் மக்களே, நீங்கள் வேறு கேட்குற இந்த மொக்க கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் பிரியாணியும் பெட்ரோல் வரியும் ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி யாராவது உங்களை ஸ்குவிட் கேமுக்கு விளையாட கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? ஸ்குவிட் கேம் சீசன் 1, 2, 3 சொல்லி 3 சீசன்லையுமே 11 கேம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 11 கேமில் எந்த கேமில் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, எந்த கேமில் கால் வச்சாலே கதம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ஃப்ரம் வேர்ஸ்ட் டு பெஸ்ட் வெத்துட்டு கெத்து கிடையாது, வாழ்விட்டு சாவுங்கிற லேஞ்சில் பார்க்க போகிறோம். எல்லாமே என் பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு அந்த கேம்லாம் வாழ்வை கொடுக்குதா சாவை கொடுக்குதாங்கிற ஸ்டைலில் தான் பார்க்கவே போகிறேன். பட் நீங்கள் கண்டிப்பாக சில கேம்ஸில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஃபேவரட்ஸை கீழே காமிங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். 11வது இடத்துல கண்டிப்பாக ஜெயிச்சிருவேண்டா அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு கேம்னா அது கண்டிப்பாக ரெட் லைட் அண்ட் க்ரீன் லைட் தான். கண்டிப்பாக சின்ன வயசில் நிறைய பேர் இந்த கேமை விளையாடிருப்பீங்க நம்புறேன். இந்த கேமில் ஜெயிக்கிறது உண்மையிலேயே ஈஸியான ஒரு விஷயம். அந்த பொம்மை பார்க்கும்போது ஓடக்கூடாது, அவ்வளோதானே. ஆனால் என்ன, உயிர் பயம்ங்கிற ஒரு விஷயம் உங்களை நர்வஸ் ஆக்கி லைட்டாக தடுமாற வச்சிரும். அந்த தடுமாற்றத்தை மட்டும் சமாளித்து ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த கேமில் ஜெயிக்கிறது சல்பியான மேட்ரு. அண்ட் இது வரைக்கும் ஸ்குவிட் கேம் சீசன் 1, சீசன் 2லேயுமே சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக பேர் சர்வைவ் ஆனது இந்த கேமில் தான். அதுவும் சீசன் 2லேயுமே நம்ம ஜீகன் பர்ஃபெக்டாக ஒரு பிளானை வர போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் ஸ்குவிட் கேம்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஒருத்த முன்னாடி போய் ஒழிச்சு கேட்க உங்களுடைய ஜெயிக்கிற சான்ஸ் 90% அதிகமாகிடும். வழக்கமாகவே 70% இருக்கக்கூடிய ஜெயிக்கிற சான்ஸ் இப்போதைக்கு 90% அதிகமாக இருக்குது. அப்புறம் என்னங்க, ஜெயிச்சிட்டு காசு அள்ளிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதானே. பட் மோர் லைக்லி இது ஒரு என்ட்ரி கேமாக தான் இருக்கும். 2 சீசன்லுமே அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஈஸிலி சர்வைவபிள் அண்ட் சூப்பர் ஐக்கானிக் ஒன் கேம். நான் உள்ளே போனால் ஜெயிச்சிருவேன் நம்புகிறேன். அதனால நம்ம லெவலில் போட்டிருக்கேன். நம்பர் 10ல் டல்கோனா. ப்ரீவியஸ் கேமில் மாதிரியே இந்த கேம்லேயுமே உங்களுக்கு ஃபோக்கஸுங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பேஷன்ஸ் அண்ட் அமைதியை நீங்கள் அதிகமாக விரும்புகிறவராக இருந்தீங்கன்னா இந்த கேமை அசால்ட்டாக தாண்டி போயிட்டே இருக்கலாம். டல்கோனா மாதிரி ஒரு சின்ன கேண்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா உருவத்தை பொறிச்சு கொடுப்பாங்க. எந்த உருவம் எந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி டைம் கன்சியூம் ஆகியுமே தவிர்த்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் எ ஈஸி கேம் தான். அதுவும் ட்ரையாங்கிள் சர்க்கிள்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு சல்பியாக இருக்கும். சர்க்கிள்லாம் மோஸ்ட்லி உடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரையாங்கிள் ஆல்சோ ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ரெண்டுமே கிடைச்சா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸ்டார் கிடைச்சா கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அதில் நிறைய இந்த பிரேக்கிங் பார்ட்ஸ்லாம் இருக்குது. அதை தாண்டி அம்ப்ரெல்லா பார்க்க கஷ்டமாக தெரியலாம், ஆனால் நம்ம ஜீஹனோட மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை நக்கியே சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே தனியாக பாட்டாகவே பிரித்து எடுத்துடலாம். உங்கள் கையில் இருக்க அந்த ஊசியை வச்சு கொஞ்சம் பொறுமையாக ஃபோக்கஸ்டாக அமைதியாக நீங்கள் இந்த கேமை விளையாண்டிங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு கேமுங்க. அகெயின் என்ன உள்ள விட்டிங்கன்னா மோஸ்ட்லி நான் அந்த கேமில் ஆல்மோஸ்ட் எந்த ஷேப்பாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ அதுவும் முக்கியமாக சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் கச்சா ஈஸி. நீங்கள் இந்த கேமை தாண்டுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த ஷேப் ஈஸியாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி அந்த ஷேப்பை கீழே காமிங்க. நம்பர் 9ல் 6-legged பென்டாத்தலான். ஓகே, இங்கே தான் கொஞ்சம் கேமில் வந்து கஷ்டமாக ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த கேமில் உங்களுக்கு டீமுங்கிறது தேவை. டீம் மட்டும் பர்ஃபெக்டாக அமைச்சிட்டாங்கன்னா இந்த கேமில் லைக் ப்ரீஸ் நீங்கள் அசால்ட்டாக கடந்து போய்கிட்டே இருக்கலாம். 5 கேமை 5 வித்தியாசமான பொசிஷனில் நீங்கள் விளையாடணும். ஃபஸ்ட்டு டக்சி வந்து 2 டைல் கொடுப்பாங்க. ஒரு டைலை வச்சு இன்னொரு டைலை அடிச்சு ஊற்றணும். பட் இந்த முறை நீங்கள் போட்டி போடுறதில்ல, ஜஸ்ட் ஒரு டைலை ஒரே ஒரு முறை திருப்பினாலே போதும். ப்ரீவியஸாக இந்த கேமுக்குள்ள இந்த ஸ்குவிட் கேமுக்குள்ள வரதுக்கே நீங்கள் டக்சிலாம் விளையாடி வந்திருப்பீங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி இது ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தோத்தாலும் பழைய தூக்கி மற்றவங்களாம் போட்டுடலாம்ல. ஸோ அதனால் நான் டக்சியை யூஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு காயினை வச்சு இன்னொரு காயினை அடிக்கணும். மோர்லைக் இந்த 7 ஸ்டோன் ஸ்டைலில் கல் தாண்டி போயிடுச்சுன்னா நீங்களே போய் திரும்ப எடுத்துகிட்டு வரணும். 5 பேரோட காலம் கட்டப்பட்டிருக்க அந்த காரணத்தினால இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கலாம். உங்களால் பர்ஃபெக்டாக குறி வச்சு அடிக்க முடிஞ்சால் நீங்கள் இதை விளையாடலாம். பப்ஜி பிளேஸ்லாம் இருப்பாங்களா, சுற்றிட்டு இருப்பாங்களா, தலையிலே தட்டி இந்த கேம் விளையாட சொல்லுங்க. அவன் குறி அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதை தோன்றது கல்லாங்கா விளையாடுறது நிறைய பேருக்கு பிடிக்கும் நம்புகிறேன். சின்ன வயசில் எல்லாருமே ஏதாவது ஒரு முறை இதை ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடைசியில் 5த்தையுமே தூக்கி போட்டு பேலன்ஸ் பண்ணி திரும்ப பிடிக்கணும். கஷ்டமாக தெரிஞ்சாலும் டீசெண்டாக முடிச்சிடலாங்க. அதை தொடர்ந்து பம்பரை விடுறது, எனக்கு பம்பரை விடுறது ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசில் நிறைய டைம் பம்பரை விட்டுருக்கேன். ஆனால் இந்த ஷேப்பில் பம்பரத்தை இப்போ தான் நான் பார்க்குறேன். பம்பரை விட தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களாப்பா? 90s கிட்டு 2K கிட்ஸ், 2K கிட்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்களும் பம்பரை விளையாடி நான் பார்த்துருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பம்பரம் விளையாட தெரியுமாங்கிறது டவுட்டு தான். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கப்பா, செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ட் ஃபைனலி ஜக்லிங். நான் இதை பண்ணதே கிடையாது, எனக்கு ஜக்லிங்கே வராது. நான் ஃபுட்பால் பிளேயராக கொண்டு போய் ஜக்லிங் பண்ண விட்றீங்க. பட் ஜக்லிங் பண்ணுறது மட்டும் எனக்கு வந்து ஒழுங்காக வந்துச்சுன்னா இந்த கேமை நீங்கள் அசால்ட்டாகவே கடந்து போயிடலாம். ஒருத்தன் தப்பு பண்ணாலும் சோழி முடிஞ்சிச்சு. நீங்கள் தப்பு பண்ணாதபடி ஒரு கேமை விளையாடி உங்களுக்கு மன நிறைவாக அந்த கேமை முடிச்சிருங்க, அவ்வளோதான். கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், பட் நல்ல ஒரு டீம் அமைச்சிச்சுன்னா ஈஸிலி கிராசபிள் கேம். பம்பரை விடுறது 7 ஸ்டோன் அடிக்கிறது மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன். நம்பர் 8ல் ஜம்ப் த ரோப். நிறைய டைம் கண்டிப்பாக இந்த கேமில் எல்லாருமே விளையாடி இருப்பீங்க. ஸ்கிப்பிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸ்டாமினா இருந்தால் போதுங்க, இந்த கேமை அசால்ட்டாகவே கடந்து போயிடலாம். என்ன கீழே நடக்கிற அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் மாதிரி போட்டிருப்பாங்க. கொஞ்சம் பேலன்ஸ் தேவை, மற்றபடி ஒரு ரிதம் பிடிச்சாலே போதும். இந்த கேமை நீங்கள் ரொம்ப நேரம் எடுக்கக்கூட தேவையில்ல. ஒரு 5-6 ஜம்ப்லேயே கடந்து போயிட்டே இருக்கலாம். நடுவில் ஒரு கேப் இருக்கலாம், அந்த கேப்பில் நீங்கள் மைண்டே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த ரோப்போட ரிதமை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கனாலே போதும். ஈஸிலி கிராசபிள் கேம். பேலன்ஸ் அண்ட் ஸ்டாமினா ரொம்ப முக்கியம்.
ஸ்டாமினா கூட நீங்கள் மூச்சத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் மிஸ் ஆச்சு, அது தட்டி விடுதோ இல்லையோ நீங்கள் கீழே வந்து செத்து போயிடுவீங்க. என்ன கேட்டிங்கன்னா ஜம்ப் த ரோப் இஸ் த ஈஸியஸ்ட் கேம் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ட்ரெயின்ட். ஸ்கிப்பிங்லாம் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு கடந்து போய்கிட்டே இருக்கலாம். இது வரைக்கும் உங்களால் ஒரு உயிர் போயிருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் திறமையை மட்டும் நம்பி இந்த கேமை ஜெயிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். பட் இதுக்கப்புறம் வர கேம்ஸ் எல்லாமே உங்களால் ஒரு உயிர் எடுக்கிற மாதிரி அமைஞ்சிடும். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலே நான் மர்டர்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்குவிட் கேம் பக்கமே தலை வச்சு பத்துறாதீங்க. பேசிக்காகவே அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க தான். பட் ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்களே, என்னையே என்கிட்ட பேச வச்சிட்டிங்களா, இந்த மாதிரி உங்களால் ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதுக்கப்புறம் கேம்ஸை பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் உங்களால் ஜெயிக்கவே முடியாது, அவ்வளோதான். நம்பர் 7 டக் ஆஃப் வார். குழந்தையா இருக்கும்போது நிறைய பேர் இந்த கேமை விளையாடிருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த கேமுக்கு தேவை லிட்ரலி ஸ்ட்ரென்த்து மட்டுமே. உங்கள் டீமில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர்ஸை நீங்கள் இறக்குறீங்களோ அந்த அளவுக்கு சிம்பிளாகவே இந்த கேம் உங்களால் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும். சிம்பிள் அஸ் தட். ஸ்குவிட் கேமில் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குதான் ஆப்வியஸாக. அதை வச்சு மேபி உங்கள் சான்ஸை அதிகப்படுத்த முடியுமே தவிர்த்து ஸ்ட்ரென்த்து மட்டும்தாங்க இந்த கேமுக்கு முக்கியம். அதிகமான ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸை உங்கள் டீமில் சேர்த்து வச்சுக்கோங்க. உள்ளே போனோடனே ஈஸியாகவே ஜஸ்ட்டு வெளில வந்துட்டு இருக்கலாம். ஆனால் என்ன, ஈக்குவலி ஆப்போசிட்டில் இருக்கவங்க பாதி பேர் செத்துருவாங்க. லிட்டரலி இந்த கேமோட சக்ஸஸ் ரேட்டுங்கிறது 50-50. ஒன்று நீங்கள் சாவிங்க இல்லை தப்பிப்பீங்க, அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் தப்பிக்கணும்னா உங்கள் டீம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்குவிட் கேமுக்குள்ளே போனோடனே பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கவங்க கூட ஒன்றா சேர்ந்துருக்கேன். அண்ட் ஈக்குவலி நீங்களே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த 6-legged பென்டாத்லான் இருக்குல்ல, ஸோ அதில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, ஸ்ட்ராங்கானவங்களாக இருந்தாங்கன்னா உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டக் ஆஃப் வாரில் ஜெயிக்கிறது கொஞ்சம் ஈஸியான விஷயமா மாறும். அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் பாதி பேரை கொண்டுவீங்க. ஐ மீன் நீங்கள் ஜெயிச்சாலும் பாதி பேரை கொண்டு தான் ஜெயிச்சிருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே கில்ட்டுங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் சுரிய ஆரம்பிக்கும். அதை அப்பப்போ தட்டி கொடுத்துட்டே இருங்க. நம்பர் 6 மார்பிள்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் தான் சீரியஸான கேம்ஸ் ஆரம்பிக்குது. மார்பிள்ஸ் வந்து கேட்குறது ரொம்ப ஈஸியான ஒரு கேம் தான். ஐ மீன் உங்ககிட்டயும் உங்கள் டீம்மேட் கிட்டையும் 10 மார்பிள்ஸ் கொடுத்துருவாங்க. டீம்மேட்டை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பத்தில் ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான கேரக்டர் இல்லை உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் உள்ளே இறங்கிட்ட அப்புறம் தான் தெரியும் அதில் ஒருத்தன் சாவணும், ஒருத்தன் பிழைக்கணும். இதுலேயுமே சர்வைவபிலிட்டி 50-50. உங்கள் டீம்மேட் கிட்டே இருக்க அந்த 10 மார்பிளை நீங்கள் ஆட்டே போடணும். அது எப்படி வேணாச்சும் பண்ணலாம். ஸ்டோன் பேப்பர் சீசர் ஒரே ஒரு கேம் விளையாடி 10 மார்பிளையும் கொடு அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். பட்டிமன்ற பேச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் எனிமையை ஏமாற்றியும் பிடுங்கலாம். ஸோ இங்கே நீங்கள் அவனை அடித்து பிடுங்கக்கூடாது. வித் கன்சென்ட்டோட அவனே 10 மார்பிள் உங்களுக்கு கொடுத்தானா வில் யூ ஆர் த வின்னர். பேச்சு திறமை உங்களுக்கு இருந்தால் ஜெயிக்கிறது ஈஸியான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஸ்டோன் பேப்பர் சீசர்லாம் விளையாடுறவராக இருந்தீங்கன்னா ரேண்டம் ஆப்ஷன்ஸ் தான். உங்கள் லக்கு தான் நீங்கள் ஜெயிப்பீங்க, இல்லைனா தோத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. 50-50 சர்வைபிலிட்டி இருக்குது அந்த காரணத்தினால எப்படி பார்த்தாலும் உங்கள் ஆப்போனண்ட்டை நீங்கள் கொண்டு தான் ஜெயிக்கவே முடியும். அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வழி கடைசி வரைக்கும் இருக்கும். காசு என்னடா காசு, பெஸ்ட் ஃப்ரெண்டை கொண்டுட்டேனே அப்படிங்கிற ஒரு வழியோட நீங்கள் வாழ்வீங்களா? யோசிச்சு பாருங்கள். பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லாமல் உங்கள் அம்மா அப்பா கூடலாம் போனீங்கன்னா அது யோசிச்சு பாருங்கள், இது இன்னும் பெயினாக இருக்கும். ஜெயிச்சாலும் யூ வில் ஸ்டில் லூஸ், ரைட்? பெயின்ஃபுல்லான ஒரு மெமரியை கொடுக்கக்கூடிய ஒரு கேமாக இது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்பிள்ஸ் எனக்கெல்லாம் இதை விளையாட தைரியமே வராதுங்க. ஸோ நான் நம்ம 6 போட்டிருக்கேன். இதுவே 6 இருக்குன்னா இதுக்கப்புறம் வர கேம்ஸ்லாம் எந்த லெவலில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்பர் 5 ஸ்கை ஸ்குவிட் கேம். இது வரைக்கும் நீங்கள் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதவங்கள தெரியாதனமாக கொண்டுடுவீங்க, அவ்வளோதான். நீங்கள் வேணும்னு வம்படியாக கொள்கிற மாதிரி இருக்காது, தெரியாதனமாக கொள்வீங்க. பட் இதுக்கப்புறம் வரப்போகிற டாப் 5 கேம்ஸ் நீங்கள் வேணும்னு கொள்கிற மாதிரி தான் வந்துருக்கும். அதில் ஸ்கை ஸ்குவிட் கேம் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயங்கரமான கேம் மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் நீங்கள் இந்த சீசன் 3 எண்டில் முதல்ல 8 பேர் வந்திருப்பாங்க. 3 பேரை கொண்டு 5 பேர் ஜெயிக்கிற மாதிரி. பட் 5 பேர் தான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணாச்சு கொள்ளலாம். ஆர் யூ ரெடி டு கில்? அவ்வளோதான் நான் கேட்குறேன். ஆர் யூ ரெடி டு கில்? அண்ட் ஆல்சோ ஹைட்டு பயம் இருக்கவங்க ஆரம்பத்திலே செத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 1-on-1 நடத்துகிற மாதிரி இந்த கேம் போச்சுன்னா கஷ்டம் தான். பட் அதே சமயத்தில் மேபி 8 பேருக்கு அந்த சமயத்தில் ராக் பேப்பர் சீசர் போட்டு தோக்குறவனை மட்டும் நீங்களே குடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி கடந்து வந்துட்டோன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு அந்த கில்ட் வராது. பட் நீங்கள் சண்டை போட்டு தான் சர்வே வாங்கணுங்கிற ஆப்ஷன் வந்துச்சுன்னா கஷ்டம் தாங்க. இந்த ஸ்கை ஸ்குவிட் கேமை ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். மேபி 5 பேர் கொண்ட ஒரு குழுவாக பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் 3 பேர் தெரியாதவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு முடிச்சுக்கலாம். பட் ஸ்டில் சர்வைவிங் இஸ் அ ஹார்ட் சாய்ஸ். அந்த வகையில் ஸ்கை ஸ்குவிட் கேமை நம்பர் 5 போட்டிருக்கேன். நம்பர் 4 சாதா ஸ்குவிட் கேம். ரொம்ப சில்லியான இன்னோவேட்டிவான ஒரு கேமுங்க அது. ஐ மீன் இந்த கேமோட ரூல்ஸை பார்க்கும்போது சின்னதாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். பாண்டியாட்டத்தையும் டாஜ் பாலையும் மிக்ஸ் பண்ணி தான் விட்டுருப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்க. அந்த கேமோட அந்த சைல்டு லுக் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கேமுக்குள்ள சர்வைபிலிட்டியுமே கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. பட் ஒரிஜினலாக பார்க்கும்போது ஜீஹன் சங்குவை அங்கே கொண்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜீஹன் சிம்பிளாகவே உள்ளே பூந்து ஜெயிச்சிருக்கலாம். சங்குவை கொல்லாமலே ஜெயிச்சிருக்கலாம். சங்குவும் இந்த பக்கம் நம்ம ஜீஹனை கொல்லாமல் தடுத்தாலே போதும், அவர் ஜெயிச்சான்னு தான் அர்த்தம். இந்த கேமை மொத்தம் 6 பேர் கிட்ட விளையாடலாமாங்க. 3 vs 3 விளையாடலாம். அட்டாக்கர் அண்ட் டிஃபெண்டராக இருந்தீங்கன்னா உள்ளே வரவனா தடுக்கணும். அட்டாக்கராக இருந்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம சீல உட்காரணும், அவ்வளோதான். கேட்க சிம்பிளாக தெரிஞ்சாலும் அங்கே என்ன வேணாச்சும் செஞ்சு எப்படி வேணாச்சும் ஜெயிக்கலாங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ரூல்ஸுமே ஆட் பண்ணி வச்சிருப்பாங்களா. ஸோ விச் மீன்ஸ் எல்லாருமே லிட்டரலாக கொலை பண்ண தான் போவாங்க. ஏன்னா அது வரைக்கும் ஏகப்பட்ட டெத்தை பார்த்துருப்பாங்க. இங்கே நீங்கள் 1-on-1 போகிற மாதிரி இருந்தால் ஆர் யூ ரெடி டு கில்? திரும்பவும் கேட்குறேன்,
இஃப் நாட் மேபி நீங்கள் எப்படியாச்சும் ஆப்போனண்ட்டை தாண்டி போய் ஜெயிக்க ட்ரை பண்ணலாம். கொல்லணுங்கிற தேவையில்லை. முன்னாடி சொல்லிட்டு பார்த்தீங்களா, நாக் டவுன் பண்ணிட்டு போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் 1-on-1 கில் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு நிலமை வந்துச்சுன்னா கஷ்டம் தாங்க. இதை தொடர்ந்து ஜெயிக்கிறதுங்கிறத தாண்டிலும் உயிர் வாழ்கிறதே கஷ்டங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். டாப் 3 பொசிஷனில் நம்ம 3ல இருக்கிறது ஹைட் அண்ட் சிக். சாதா ஹைட் அண்ட் சிக் கிடையாது. 2 டீமாக பிரிச்சுருவாங்க. ப்ளூ டீம் கிட்ட ஒரு கீ இருக்கும், ரெட் டீம் கிட்ட ஒரு கத்தி இருக்கும். ரெட் டீம் ப்ளூ டீமை கொல்லணும், ப்ளூ டீம் ரெட் டீம் கிட்ட தப்பிக்கணும். சிம்பிளாக உங்களுக்கு தெரியலாம். இல்லை நீங்கள் எந்த டீமில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வின்னிங் ஆப்ஷனும் மாறும். ரெட் டீமாக வந்தீங்கன்னா கையில் ஒரு கத்தி, எதிரி ஒரே சச்சக் சொல்லி முடிஞ்சு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. ஒரே ஒரு ப்ளூ டீம் மெம்பரை வாய்க்குள்ளே கத்தி விட்டு கிண்டி விட்டிங்கனாலே போதும், யூ ஹாவ் ஒன். கையில் கத்தி வேறு இருக்குது, டாஸ்க் வந்து ஈஸியாக தெரியலாம். நீங்கள் கில் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா ரெட் டீமில் இருந்து ஈஸியாகவே ஜெயிக்கலாம். ஆனால் ப்ளூ டீமில் இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்ககிட்ட ஒரே ஒரு கீ தான் கொடுப்பாங்க. இங்கே 3 கீ, 3 டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் கீயை கலெக்ட் பண்ணி எக்ஸிட் டோரையுமே கண்டுபிடிச்சி அங்கே எஸ்கேப் ஆகணும். எக்ஸிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பனன்ட் கண்டுபிடிச்சானா சொல்லி முடிஞ்சு. அது 3 கீயை நீங்கள் கலெக்ட் பண்ண வர டைம் ஆகும். கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எதில் வர ரெட் டீமை பந்தாடிட்டு அங்கே போகலாம். ரெட் டீம் தான் உங்களுக்குள்ளே யாருமே கொடுக்கக்கூடாது. ஆனால் ப்ளூ டீம் நினச்சாங்கன்னா ரெட் டீமில் யாராவது நினச்சி கொள்ளலாம் போகலாம். அந்த வகையில் கீயை கலெக்ட் பண்ணணும், டீமை ஃபார்ம் பண்ணணும், எக்ஸிட் டோரை கண்டுபிடிக்கணும். இது 3மே உங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லா நடந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. உங்களுக்கு கராத்தே குன்ஃபு தெரிஞ்சது தான் அடிஷ்னல் போனஸ் பாயிண்ட். ஜெயிக்கிறதுனும் ஈஸியாக இருக்கும். மற்றபடி சாவு உறுதி தான். ஹைட் அண்ட் சிக் தான் எனக்கு என்னமோ அந்த ஸ்குவிட் கேம் சீசனில் வந்ததுலேயே செம்ம ப்ரூட்டலான கேமாக ஃபீல் ஆச்சு. எல்லாரும் காசுக்காக லிட்டரலாக கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க பார்த்தீங்களா, என்ன சொல்கிறது. நம்பர் 2ல் மிங்கிள். என்னடா ரிங்கா ரோசஸ் தானே இந்த நம்பர் சொல்வாங்க, நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டோருக்குள்ளே போகணும். ரொம்ப ஈஸியான கேமாக உங்களுக்கு தெரியலாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது. ஆனால் கேமுக்குள்ளே இருக்கும்போது என்ன நம்பர் சொல்கிறாங்க, எத்தனை பேர் நம்ம ஒன்றா சேர்க்கணும், இவங்களாம் நம்ம கூட வருவாங்களா, எந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி டோர் கிடைக்குமான்னு சொல்லி எல்லாத்தையுமே பக்காவாக கேல்குலேட் பண்ணணும். குறிப்பிட்டப்பட்ட அந்த டைம் கேப்புக்குள்ளே நீங்கள் மட்டும் மிஸ் ஆகிட்டீங்க, மேலே எஸ் ஆகிடுவீங்க. இந்த கேமை நடத்திட்டு இருந்த ஃப்ரெண்ட்மனே ஜஸ்ட் மிஸ்ல தான் உயிர் தப்பிச்சிருப்பாருனா இப்போ யோசிச்சு பாருங்களேன். பார்க்குறதுக்கு பியூர் லக்கு போல் உங்களுக்கு தெரியலாம், பட் இட்ஸ் நாட். பக்காவாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண கற்றுக்கணும். 4ன்னு சொன்னாங்கன்னா உங்கள் டீமில் 5 பேர் இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஒரு டீமை பொறுத்து கொடுத்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா அந்த ஒருத்தன் திரும்ப 5ன்னு சொல்லும்போது அந்த டீமுக்குள்ள வந்து சேரணும்ல. அவன் மாட்டேன்னு சொல்லிட்டானா எதில் எந்த டோர் வந்து காலியாக இருக்குது, எந்த டோரை நோக்கி நம்ம கரெக்டாக ஓடினா சரியாக இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்ஸ்டண்ட்டாக கேல்குலேட் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். கொஞ்சம் மூட சாமானை யூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி லக்குமே தேவை தான். எல்லாம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மிங்கிளில் ஜெயிச்சிருவீங்க, இல்லைனா பரலோகம் தாங்க. மிங்கிள் கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், பட் ஆனால் அவ்வளோ கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம டோல போட்டிருக்கேன். நம்பர் 1ல் டெத்து உறுதின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் தான் கிளாஸ் பிரிட்ஜ். இது பியூர் லக்குங்கிறத காட்டிலும் உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்குது அதை பொறுத்து தான். நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிற சான்ஸுங்கிறது 0.0001% தான். எதிரில் இருக்கக்கூடிய 25 கிளாஸ் ஷாட்ஸில் எது ஒரிஜினல் எது ஃபேக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி பர்ஃபெக்டாக கடந்து போகணும். ஃபஸ்ட்டு நம்பராக நீங்கள் தான் காலடி எடுத்து வைக்கிறவராக இருந்தீங்கன்னா ஆப்ஷன் 50-50 அதிலே செத்துடுவீங்க. செகண்ட் அந்த ஆப்ஷன் குறைச்சிக்கிட்டே வரும். 0.001% சொல்லும்போது புரிஞ்சிருக்கணும். இறங்குறவங்க கண்டிப்பாக செத்துருவாங்க. எந்த அளவுக்கு கடைசியாக நீங்கள் பிளேஸ் ஆகிறீங்களோ அந்தளவுக்கு சிம்பிளாக ஜெயிக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு அதிகமாகும். ஏன்னா முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே முக்கால்வாசி செத்துருவாங்க. மேபி யாருக்கு தெரியும், இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கேமில் கடைசியாக நீங்கள் ஒரு ஜெயிச்ச கேரக்டராகவும் மாறலாம். ஸ்குவிட் கேம்லேயே கடைசி வந்து 3 பேர் தான் ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அகெயின் பியூர் லக் பேசிஸ் தான். எந்த அளவுக்கு கடைசியாக நீங்கள் பிளேஸ் ஆகிறீங்களோ அந்தளவுக்கு சிம்பிளாக ஜெயிச்சிருவீங்க. நமக்கும் லக்குக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதை நான் நம்பர் 1 பொசிஷனில் போடுறேன். இந்த கேம் தான் நீ முதல்ல விளாட்ணுன்னு சொன்னாங்கன்னா ஆளை விட்றா கொய்யா அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பி ஓடிடுவாங்க. ஸோ வின்னிங் ஸ்குவிட் கேம் இஸ் நாட் எ ஈஸி டாஸ்க். லக்கு முக்கியம், கூடவே சேர்ந்து கொஞ்சம் திறமையும் முக்கியம். ஸோ இந்த கேமில் எது வாழ்வே எது சாவுங்கிற மாதிரி எனக்கேற்ற லிஸ்ட்டை தான் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்குன்னு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு சில கேம் ரொம்ப ஈஸியாக தெரியும், சில கேம் கண்டிப்பாக தோற்றுருவாங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எது உங்களுக்கு ஈஸி எது உங்களுக்கு ஹார்டஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம்பட்டு அந்த லைக் மாதிரி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட மீட் பண்ண தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.